ரொம்ப சூப்பரான பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா தானாக வந்துடும். வந்தோடனே எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான, எந்த கெமிக்கல் எதுவுமே கலக்காத சுவையான வெண்ணெய் புட்டு சாப்பிடு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சுவையான வெண்ணெய் புட்டு எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இது ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப பழமையான பலகாரமான வெண்ணெய் புட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு புழுங்கரிசி 1 டம்ளர் இருந்தால் போதும், கொஞ்சம் நிறையவே செஞ்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, புழுங்கரிசியை கழுவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டால் போதும், அது நல்லா ஊறிடும். ஊறி முடித்த உடனே அதை நல்லா கிரைண்டரில் போட்டு அரைங்க. காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நைஸாக அரைக்கணும். மிக்சியில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நைஸாகவும் அரைக்காது, மாவு சூடாகிடும். அதனால் நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எதுனா இது பேர் வெண்ணெய் புட்டுன்றனால வாய்க்குள்ளே நுழையும் போது உள்ளே நுழைஞ்சிரும். வாய்க்குள்ளே போடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். அதனால் இதை நம்ம என்ன பண்ணணும், கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எந்த காலத்தோட மிக்சியில் போட்டால் அவ்வளோக்கு நல்லா வருமானு எனக்கு தெரியல. கிரைண்டரில் நல்லா துளி கூட இல்லாமல் ரொம்ப நல்லா முழுசாக அரைக்க வைக்கணும். ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக, நிறைய இல்லை, நம்ம செய்கிறது 1 டம்ளர் தான் செய்கிறோன்றனால ரொம்ப கொஞ்சமாக வெல்லம் மட்டும் போட்டால் போதும். ரொம்ப இனிக்காது, ரொம்பவும் இனிக்காது, அதுக்காக ரொம்ப சப்புன்னு இருக்காது. அதனால் நம்ம 1 டம்ளர் போட்டோம் அப்படின்னா ஒரு டம்ளர் வெல்லம் போட்டால் போதும். எப்பயுமே 1:2 ரேஷியோ போடுவோம் இல்லையா ஸ்வீட்டுன்னா, இதுக்கு 1:1 போட்டால் போதும். இதை லைட்டாக ஒரே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். கரைஞ்சால் போதும், பாகாக தேவையில்லை. ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஊற வச்சு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஊற வச்ச கடலைப்பருப்பு அதில் போட்டுடலாம். ரொம்ப நிறையா போட தேவையில்ல, சும்மா ஒரு கைப்பிடி போட்டால் போதும். இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும், நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அந்த பருப்பு வெந்தால் போதும். அது வேகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கிடைக்கும். நிறையா இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது நல்லா கொதித்து இதுலேயே வேகட்டும். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு வெந்துருச்சு. நம்ம அரிசி மாவு அரைச்சோம் இல்லையா, அதை தண்ணியில் போட்டு கரைச்சி விடணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. பாருங்கள், 1 டம்ளர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றலாம். திக்காக இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. திக்காக இருந்தால் அது நல்லா அடி பிடிச்சிரும். தண்ணியாக இருந்தால் தான் அது நல்லா வெந்து வர்றது கரெக்டாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். மாவு ஊற்றினோடனே நல்லா கிண்டு விடும்போது இந்த பாருங்கள், இதை மாதிரி பசை மாதிரி வந்துடும். இவ்வளோ கடலைப்பருப்பே போட்டிருக்க வேண்டாம், இன்னும் கம்மியாகவே போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வெல்லம் விடணும். எப்பவுமே அரிசியில் எது வேகலைனாலும் வேகிறதுக்கு முன்னாடி ஸ்வீட்டை போட்டுட்டோன்னா அந்த பொருள் வேகாது. அதனால் இது நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், நல்லா கலர் மாறி இருக்குது, நல்லா வெந்திருக்கு. ஆனால் இன்னும் 2 கிளறலாம். இது ஸ்வீட்டுன்றனால கொஞ்சம் ஏலக்காய் பொடி நம்ம போடணும், அதையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டின வெல்லத்தை இதில் ஊற்றலாம். இதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடலாம். இதில் ஒரு கைப்பிடி தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் ஒரு கைப்பிடி தேங்காய், இதையும் நல்லா கிளறிட்டோம். நல்லா வெந்துருச்சு. நல்லா ஏலக்காய் வாசனை எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கடலைப்பருப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் நல்லாயிருக்கும். சும்மா ஒரே ஒரு கைப்பிடி போட்டு அது நிறைய ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இவ்வளோ கடலைப்பருப்பு வாயில் கிடைக்க வேண்டாம். அங்கங்கே ஒன்று இருக்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எந்த பாத்திரத்தில் வேணுமோ அந்த பாத்திரத்தில் ஊறி வச்சிடலாம். ஆறினோடனே அந்த கேக் மாதிரியே தனியாகவே எடுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப குட்டியாக அப்படியே ரவ்வோண்டு இது இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். 10 பைசாவோ என்னவோ நான் வாங்கி சாப்பிடும்போது சின்ன பிள்ளையில். எந்த ஷேப்பில் வேணால் எந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். இது ஜெல்லி மாதிரி தான். நல்லா ஆறினோடனே நம்ம தலை கீழே கவுத்தா ரொம்ப அருமையாக வரும். இது நல்லா ஆறட்டும். குட்டி குட்டியாக இருக்கும். சாப்பிடும்போது சின்னதாக இருக்கும்.
நான் திட்டக்குடி ஸ்கூலுக்கு எய்த்தாப்பில் ஒரு கடை இருக்கும், பெட்டி கடை. அந்த கடையில் தான் நான் எப்பயுமே 10 பைசா தான் வாங்கி சாப்பிடுவேன். அவ்வளோ நன்மையாக இருக்கும். ஒரே ஒன்று வாங்கினா கூட டடக்குன்னு உள்ளே போட்டோன்னா உள்ளே போயிடும். அவ்வளோ சுகமாக இருக்கும். அதை நான் செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சின்ன வயசு மெமரிஸ் எனக்கு வந்த மாதிரியும் அதில் சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கடையில் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றது காட்டிலும் நம்ம வீட்டில் வெல்லம் இருக்குது. வெல்லத்தை விட ஆரோக்கியமான சமையல் எதுவும் கிடையாது. வெல்லமும் இருக்குது, புழுங்கரிசி இருக்குது, எல்லாத்தையும் வச்சு சேர்த்து வெண்ணெய் புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.